இது மாதுளஞ்செடிங்க. மாதுளஞ்செடி வச்சுருக்குறோம். இந்த மண்ணுக்கு மாதுளையும் நல்லா வருது. இன்றைக்கி ஒரு மாதுளை 1 கிலோ வாங்க போனால் 150 200 வாங்குறாங்க. நாம்ளே வச்சு பராமரித்தோம்னா காய் நல்லா பிடிக்குங்க. ஏற்கனவே என்கிட்ட ஒரு 5 கன்று இருக்குது, நல்லா காய்க்குது. இது பார்த்திங்கன்னா வாங்கி வச்சு 1 வருஷம் ஆக போகுது. நல்லா பூ பிடிச்சிருச்சு. இது மருந்து அடிக்காத விட்டுட்டோம். மருந்து கொஞ்சம் தொளிச்சிருந்தோம்னா அவ்வளோ காப்பு நல்லா பிடிச்சிருக்கும். இது அதே மாதிரி தான். இது தண்ணி அது கம்மியாக விட்டால் போதும், ஃபுல்லாக விட தேவையில்ல. பராமரிப்பு செலவு கொஞ்சம் கம்மி தான். தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அதனால் இதுக்கும் தண்ணி கம்மியாக விட்டால் போதும். இயற்கையிலே ஓரளவுக்கு வந்துடும், நம்ம மண்ணுக்கு நல்லா வரும். இது ஒரு போன வருஷம் நாங்கள் வச்சுருக்கிறோம் ஒரு 3 கன்று நல்ல ஈல்டு. ஒரு மரத்துக்கும் 5 கிலோ 6 கிலோ காய் பழம் கிடைச்சிது. மாதுளம்பழம் இந்த பாருங்கள். இதில் ஒரு ஈ ஒன்று உட்காந்துருக்குதா, அதுக்கு மருந்து தொளிச்சிங்கன்னா ஈ உட்காராது, காய் பிடிக்கும் நல்லா. ஒரு காய் பாருங்கள், இப்படி தான் வரும் காய் பிஞ்சில். இதுக்கும் தண்ணி அதிகம் தேவைப்படாது. இது 5 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டிங்கன்னா போதும், தண்ணி பாய்ச்சிங்கன்னா போதும். நாங்கள் இயற்கையாகவே ஒன்று வச்சு வளர்த்துக்கிட்டு வரோம். நம்ம சொந்தமாக வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வாங்கிட்டு வச்சா எல்லாமே சக்ஸஸாக ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு. நீங்களே இது மாதிரி வளர்த்து பாருங்கள். கன்று நர்சரியிலே கிடைக்கிது. இது இப்போ ஹைப்ரிடு காயும் வந்திருக்குது. இது நாட்டுக்காய். ஹைப்ரிடுனா இன்னும் கண்ணு கீழே காய் வரும். இதே மாதிரி இதுக்கு பாருங்கள், அந்த தேங்காய் மட்டை இருக்கு இல்லைங்க, மட்டையே இதுக்கு வேர்க்காயாக இருக்கிறது கீழே போட்டுக்கலாம். வேர்க்காயாது எப்பயுமே. தண்ணி விட்டோம்னா ஈரப்பதம் அப்படியே இருக்கும்.